கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ற தலைப்பின் கீழ் நம்மை படைத்த தேவன் நம்மிடத்தில் என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து வேதத்தின் வாயிலாக ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்கிறது. இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தேவன் வாசலண்டில் நிற்கிறார். நம்முடைய இருதயமாகி கதவை திறந்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மிடத்தில் வருவார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயமாகி கதவை நாம் திறந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் அவரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை பிரதான கற்பனை என்ன? நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். உபாகமம் 6:5 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவே பிரதான கற்பனை என்று கூட நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரில் அன்பு கூற வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் அவரில் அன்பு கூறுவதை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும்? தினந்தோறும் ஒழுங்காக ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்வது, அவரை ஆராதிப்பது, அவருக்கு சாட்சியாய் வாழ்வது, அவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். அவரை எதிர்பார்க்கிற அன்பை நாம் அவரிடத்தில் காட்டுகிறோம் என்பதை நாம் தெளிவுபடுத்தலாம். இதன் மூலமாக நாம் தெளிவுபடுத்தலாம். அது மட்டுமல்லாது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று ஒரு பாடலை கூட நாம் பார்க்கிறோம். அதிலே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது. மீகா 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடந்து கொள்வது அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? வேற என்னத்தை அவர் நம்மிடத்தில் கேட்கிறார்? நாம் நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடக்க வேண்டும். மனத்தாழ்மையை நடந்து கொள்வது என்பது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமாகும். நாம் மனத்தாழ்மையை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்லாது, அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது கூட அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவர் பார்க்க விரும்புகிறதை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அவர் பேச விரும்புகிறதை நம்முடைய நாவு பேச வேண்டும். அவர் கேட்க விரும்புகிறதை நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். அவர் செய்ய விரும்புகிறதை நம்முடைய கைகள் செய்ய வேண்டும். இது அவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே நாம் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவரில் முழுமையாய் அன்பு கூர்ந்து அவருக்காக நாம் வாழ வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடக்க வேண்டும். உன் தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மை நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்னது போல நாம் அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்து கொண்டு உத்தமமாக இருந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து அவருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழுவோம். அது மட்டுமில்லாது அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.